Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டவதாக. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன நம்மளோட இடத்துல பேச போகிறார் அப்படின்னு சொன்னால், பரஸ்திரீ, இம்மாரல் உமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நீதிமொழி ப்ராவர்ப்ஸ் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம படித்து பார்க்கலாம். Remove your way far from her and do not go near the door of her house. நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. இது ஆனதுக்கு பிறகு நீதிமொழி 5வது அதிகாரம் உங்கள் ஃபோன்லேயே இருக்கும். நீங்கள் ஃபோனில் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் படிக்காத விடாதீங்க. தயவு செய்து நீங்கள் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வீடியோ ஆன உடனே 5வது அதிகாரம் எடுத்து முழுசாக நீங்கள் படித்து பாருங்கள். அந்த பரஸ்திரீக்கிட்ட எதுக்காக போகக்கூடாது, என்னெல்லாம் நம்மளுக்கு பாவத்துக்கு நம்ம ஈடாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிளியராக பேசியிருக்கிறாரு. ஸோ தயவு செய்து நீங்கள் கண்டிப்பாக படித்து ஆகணும். ஒரு 2 minutes உங்களுக்கு ஆகவே ஆகாது. ஸோ 2 minutes நீங்கள் அதை கண்டிப்பாக படிங்க. ஓகே. ஸோ 23 வசனம் இருக்குது. ஸோ அந்த 23 வசனம் சீக்கிரமாகவே ஆகிடும். ஸோ எதுக்கு நம்மளை சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த டேஸ் எல்லாமே நிறைய நியூஸுங்க கூட நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேயா. ஸோ எதுக்காக இது இச்சை? ஒரு பெண் அவளுடைய அன்புன்னு சொல்ல முடியாது அது. ஓகேயா. ஸோ அன்பு காமிக்கிற மாதிரி நம்மளுக்கு அவளுடைய அந்த பாசத்தை காமிக்கிற மாதிரி, இல்லை அழகாக அந்த ஒரு சரீரத்தை காமிக்கிற மாதிரி, அவளுடைய ஒத்துட்ட ஓகேயா. ஸோ எப்படி அவர் ட்ரெஸ் பண்ணுறா, ரெடி ஆகுறா, இன்னொருத்தருக்கு அது இச்சையாக ஆகுற மாதிரி அவங்க ரெடியாகி காமிக்கிறது உண்டு. ஓகேயா. ஸோ இது 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுசாக படிங்க. ஸோ ஆண்டவர் இதை பற்றி மாத்திரம் பேசியிருக்காரு. அவங்க டோர் ஸ்டெப்பு, ஓகேயா, வீட்டின் அருகே கூட நீங்கள் தொடாதீங்க, போகாதீங்க. உங்களுடைய பாதைகளை நீங்கள் பத்திரப்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் இங்கே சொல்ல வருது. ரிமூவ் யோர் வே ஃபார் ஃப்ரம் ஹர் அண்ட் டு நாட் கோ நியர் த டோர் ஆஃப் ஹர் ஹவுஸ். do not go near the door of her house. ஸோ நம்மளுடைய கண்கள் இருக்கட்டும், நம்மளுடைய உதட்டு இருக்கட்டும், நம்மளுடைய கால் இருக்கட்டும், நம்மளுடைய கை இருக்கட்டும், நம்மளுடைய ஹோல் சரீரம் இருக்கட்டும், இச்சைக்கு இடப்படக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். ஆண்டவருக்கு இந்த மாதிரி பாவங்கள் பண்ணால் பிடிக்காது. பட் நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம ஆண்டவர் நம்மளை கழுவிட்டாரு, வெளியில் கொண்டு வந்துட்டாரு. ஸோ நம்ம அதுக்கு போகவே கூடாது. இந்த மாதிரி ஸ்திரீங்கள்கிட்ட நம்ம கனெக்ஷன் வைக்கவே கூடாது. அவங்க நல்லா பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப அன்பாகவே இருக்காங்க, அவங்க எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னா, அவங்க தப்பாக பேசலை, இப்படி சொல்லிவிட்டு அவங்க இப்படி சொல்ல வந்தாங்க. ஸோ அவங்க மேலே எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். கரெக்டாக. ஸோ நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கு. ஸோ தயவு செய்து நாமே ஏமாற்றிக்காதபடிக்கு ஆண்டவர்னு நம்மளுக்கு இருக்காரு. ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. ஆண்டவர் நம்மளுக்கு எந்த வழியில் போகணும் அப்படின்னும் சொல்லி கொடுப்பாரு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவங்க அப்படி பேசினாங்க, அப்படியெல்லாம் தப்பாக பேசலை, இப்படி தான் பேசினாரு, அப்படி தான் பேசினாரு, உங்களையும் நீங்கள் ஏமாற்றிக்காமல் ஆண்டவர்கிட்ட கேட்டு கரெக்டான வழிக்கு நீங்கள் போங்க. சரிங்களா. ஆண்டவருக்கு இது பிடிக்காத விஷயம். ஸோ தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். எந்த பாவத்துக்கும் நம்ம ஈடாகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை கிருபையோடு காப்பார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினாரு. நாளைக்கு என்ன பேச போகிறாரு, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, God bless you.